Welcome to all for the new chapter. Actually நம்ம இது வரைக்கும் 3 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸு, 2 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, 3 வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இப்போதைக்கு நம்ம அந்த முடிச்சிருக்க வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஒரு 33 மார்க், குறைந்தபட்சம் 33 மார்க் நம்ம கையில் இருக்கு. டிஆர்பியை பொறுத்தளவு, பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பழைய பேட்டர்ன் படி நமக்கு எக்ஸாம்ஸ் வச்சா, அந்த பேட்டர்ன் இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய பேட்டர்னே தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 4வது யூனிட்ல அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த யூனிட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அது ரொம்ப சிம்பிளான யூனிட்டு, ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு யூனிட்னு பார்த்தா இந்த யூனிட்டும் ஒன்று, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் ஒன்று. ரொம்ப ஈஸியாக கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் சில யூனிட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமான விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும், கண்டென்ட்டை மனசில் வச்சுக்கணும். ஆனால் இதுக்கு கான்செப்டை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டா போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்கோரிங் பண்ண முடியும். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு அவங்க ஒரு 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ் ஃப்ரேம் பண்ணவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 பார்ட்ஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சார் 5 பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மெக்கானிக்ஸ், பேசிக் மெக்கானிக்ஸை வச்சு ஒரு இது. ஸோ அந்த பேசிக் மெக்கானிக்ஸும் எதை பொறுத்து எதை வச்சு பேஸ் பண்ணி அவங்க பேசிக் மெக்கானிக்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் மெயினாக அவங்க சொல்றதெல்லாம் இதுதான். கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னா என்ன, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, கன்ஸ்ட்ரெயின்ல ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் என்ன, நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் என்ன, ஸ்க்ளீரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னா என்ன, நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னா என்ன, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், இந்த கன்சர்வேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். இது பேசிக்கான ஒரு மெக்கானிக்ஸ், ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவைப்படுற விஷயங்கள் இது. ஏன்னா ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம வளவலன்னு படிக்கிறதுக்கு பதிலாக சில விஷயங்களை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு இதை கொடுக்கறது இந்த பேசிக்கான மெக்கானிக்ஸ், இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல். ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும், அந்த சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அப்போ ஒரு சிஸ்டத்தை பார்த்தா நம்ம எதெல்லாம் பார்த்து நம்ம அதில் எதெல்லாம் ஸ்டடி பண்ணணும், எதெல்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு சொல்லித்தர போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டான மெக்கானிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். நம்ம இன் டீட்டெயில்டாக 1 by 1 வந்து வில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் திங் இன்னொரு விஷயம் இருக்கு. அடுத்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க, அப்ரூவல் கொஞ்சம் முன்னாலேயே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த நேரத்தில் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு. கிளாஸஸ் இது பண்ணிட்டு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த 2வது பார்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன்ஸ். லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன்ஸில் அவங்க லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், டிஎல்எம்பெர்ட்ஸ் பிரின்சிபல், இந்த லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை வச்சு சில அப்ளிகேஷன்ஸ், அவங்க அப்ளிகேஷன்ஸை வந்து நிறைய கொடுக்கல, வெறும் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா நம்ம நிறைய படிக்கணும். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன்ஸில் சிம்பிள் பெண்டுலத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அட்வுட் மெஷினை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஹார்மோனிக் ஆசிலேட்டரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு அவங்க நமக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டதுனால இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸியான சிலபஸ். வெறும் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிலபஸ் வந்து வெரி டஃப் சிலபஸ். ஏன்னா எந்த அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஆனால் நமக்கு வந்து அவங்க 4 அப்ளிகேஷன்ஸ் அழகாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஈஸியாக படிச்சுட்டு நம்ம அடுத்து போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு வார்த்தையும் கொடுக்கல. இடிசின்னு போட்டிருந்தா இன்னொரு பெரிய தலைவலி, எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருந்தா இன்னொரு தலைவலி. அதுவும் கொடுக்காத வரைக்கும் நம்மளால என்னது, நம்ம வி ஆர் இன் சேஃப் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக படிக்க போகிற சுச்சுவேஷன்ஸ்ல தான் இருக்கும். அடுத்து 3வது பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹாமில்டோனியன் இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக பின்னால் சொல்கிறேன். ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்லேருந்து கேள்விகள் வரலாம். சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ், அதுக்கப்புறம் ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் த வேரியேஷனல் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ்னா என்ன, அதுக்கடுத்து கொனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, லியோவெல் தியரம்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து படிக்கிறது இந்த 3rd பார்ட். அடுத்து ரிஜிட் பாடி டைனமிக்ஸ், ஒரு ரிஜிட் பாடி எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்குன்னு ஒரு ஆயிலர் அப்படிங்கிற ஒருத்தர் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கிறாரு. அது எந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை கொடுக்கும், அதுல சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சிமெட்ரிக்கல் டாப்பு, ஸ்பெரிக்கல் டாப்பு, ஸ்பின்னிங், அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ்.
இன் டீடைல். சரிங்களா? இப்போ வந்து அடுத்து வந்து 5th பார்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கடந்த சிலபஸ்ல எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில வச்சிருந்தாங்க. இப்போ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய கொண்டு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஓரியன்டட் இதுல வச்சுட்டாங்க. ஸோ இப்போ எப்படினாலும் நம்ம ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வி ஆர் கோயிங் டூ ஸ்டடி. அது வந்து இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க லொரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஆர் கோயிங் டு சி கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம டீடைல்டா படிக்க போறோம். சரிங்களா? அதுக்கடுத்து லென்த் கான்ட்ராக்ஷன், டைம் டைலேஷன்ஸ், மாஸ் இன்வேரியன்ஸ் இதெல்லாமே 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்தது எனர்ஜி, மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஸ். இட் இஸ் அ வெரி பிக் திங்ஸ். இவரு இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிக்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சதுல ரொம்ப முக்கியமான இது மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸை யாராலையும் இது வரைக்கும் தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடியல. அதுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களை கடந்து வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண முடியல, அதை வந்து என்ன பண்ண முடியலன்னா, நம்ம அவர் சொன்னது தப்பு அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியல. அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? சரி, ஓகேங்க. நம்ம அடுத்தடுத்து இதுக்கு போகலாம். இப்ப பேசிக்கா நம்ம வந்து இந்த 5 பார்ட்ஸா நம்ம இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் 5 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த 5 பார்ட்ஸை பத்தி நம்ம டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் படிப்போம். ஓகே சார், எல்லாம் சொன்னீங்க, சிலபஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னா என்ன சார் அப்படிங்கிறத கேள்வி கேட்பீங்க இல்லையா? ஸோ கிளாசிக்கல், நம்ம கிளாசிக்கலுக்கும் குவாண்டமுக்கும் என்ன வித்தியாசம்? சரிங்களா? அதுதான் பெரிய விஷயமே. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்தது குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு மெக்கானிக்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மெக்கானிக்ஸ் யூஸ்வலி ஒரு பார்ட்டிகல்ஸ், ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருளை பத்தின மோஷன்ஸ், அது எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி போகுது, எப்படி வருது, என்ன மாதிரியான வெலாசிட்டியில போகுது, எந்த ஸ்பீட்ல போகுது, வெலாசிட்டிக்கு ஸ்பீடுக்கு வித்தியாசம் இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த டைரக்ஷன்ஸ்ல போகுது, இது எல்லாத்தையும் பத்தி ஸ்டடி பண்றது மெக்கானிக்ஸ். சரிங்களா? அதுல வந்து கிளாசிக்கலா பாக்குறோம் அப்படின்னா, கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ். வாட் இஸ் கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி, பெரிய கேள்வி இல்லையா? இட் இஸ் அ மேக்ரோ பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் பத்தினோட கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ். யாரு சார் இந்த கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ்னா? மேக்ரோ பார்ட்டிகல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஏதோ ஒண்ணு நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எவ்ரி திங்ஸ். சரிங்களா? நம்மளுடைய வெற்று கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். குவாண்டம் பார்ட்டிகல்ஸ்னா அதனுடைய சைஸ் ரொம்ப பெருசு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1 மில்லிமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா சைஸும், சரிங்களா, 1 மில்லிமீட்டர் சைஸை விட அதிகமா இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளையுமே நம்ம வந்து we will include in the classical particle limitல கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம அதை கண்ணால பார்க்க முடியும், அது எந்த இடத்துல போகுது, எவ்வளவு வேகத்துல போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்ட்டிகல்ஸை இந்த மாதிரி சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து யூஸ்வலா முன்னால யாரெல்லாம் வந்து டிரைவ் பண்றாங்க, யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே நம்ம நியூட்டன்ஸ் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்றாரு. நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ். முதல்ல வந்து ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ஒரு பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை வச்சுக்கிட்டு ஸ்டடி பண்றாங்க. அந்த கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணும்பொழுது அவர் என்ன பேசிக்கா நமக்கு அவர் சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம் வந்து கிராவிட்டி. நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த கிராவிட்டி தான். சரிங்களா? கிராவிட்டி, அதுக்கப்புறம் 3 லாஸ் நமக்கு தெரியும். என்னென்ன லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, லா ஆஃப் இனர்ஷியான்னு ஒன்று இருக்கு, லா ஆஃப் மொமெண்டம், லா ஆஃப் ஃபோர்ஸ் இல்லையா, ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான 3 லாஸ் இருக்கு. அந்த 3 லாஸை வந்து பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் 0th லான்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0th லான்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல யூனிவர்சல் லான்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் லானா என்னன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, கிராவிடேஷனல் லாவை தான் நம்ம யூனிவர்சல் லான்னு சொல்றோம். ஏன்னா ஒரு பூமி வந்து சுத்துறதுக்கு என்ன மாதிரியான பிஹேவியரை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது அந்த கிராவிடேஷனல் திங்ஸ்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to study. அப்போ அந்த முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து we are going to see in these later sessions. சரிங்களா? ஒரு நிமிஷங்க. ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேக்ரோ பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மேக்ரோ பார்ட்டிகல் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சில இடையூறு இருக்கு. என்ன மாதிரி இடையூறுனா, கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியலன்னா ரொம்ப இதா இருக்கு.
பேசிக்கா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான் மெக்கானிக்ஸ். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசிக்கா அந்த நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்லாம் சில விஷயங்களை வந்து வில் ரெஸ்ட்ரிக்ட். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நம்ம தள்ளுறோம்னா பேசிக்கா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதனுடைய ஃப்ரிக்ஷனை வந்து கால்குலேட் பண்ணும்போது சில மிஸ்டேக் விட்டுருப்போம். அதுல வந்து சில விஷயங்கள் வந்து தேவையில்லாது, ரொம்ப கம்மியான விஷயங்கள், அது பெரிய அளவுல எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா விட்டுட்டு அந்த சிஸ்டத்தை பத்தி ஸ்டடி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது சில இடையூறுகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். இன்னொன்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ல இந்த பொருள் வந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல மட்டும்தான் போக முடியும்னு இருக்கும். ஆனாலும் நம்ம நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லயும், அதாவது 3 டைமென்ஷன்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து அந்த பார்ட்டிகளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும். எக்ஸ் டைரக்ஷன்ஸ்ல எந்த இடத்துல இருந்துச்சு, ஒய் டைரக்ஷன்ஸ்ல எந்த இடத்துல இருந்துச்சு, இசட் டைரக்ஷன்ஸ்ல எந்த இடத்துல இருந்துச்சு, அந்த பார்ட்டிகள் எந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ல சொல்லணும். ஈவன் தோ அது ஒரே டைரக்ஷன்ல போனாலும் நம்ம இந்த 3 டைரக்ஷன்ஸை வச்சும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கும் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ல. இப்போ இந்த மாதிரியான சில டிராபேக்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுதான் லெக்ராஞ்சியன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரிங்களா? இதுல இருந்து அடுத்த லெவல் வந்து என்னதுன்னா லெக்ராஞ்சியன் மெக்கானிக்ஸ். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்னதுன்னா இதுல எக்ஸ், ஒய், இசட் அண்ட் டி இந்த 3 கோஆர்டினேட்ஸ், அதாவது ஸ்பேஸ் கோஆர்டினேட் அதுக்கப்புறம் டைம் கோஆர்டினேட், இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஆனா டைம் கோஆர்டினேட் கிடையாது, டைமையும் வச்சு மெஷர் பண்ணுவோம். எக்ஸ் அதாவது ஸ்பேஸ் மோஸ்ட்லி வந்து இந்த டைமை எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஸ்பேஸையும் ஸ்பேஸை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ். ஆனா லெக்ராஞ்சியன் மெக்கானிக்ஸ் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இவங்க அந்த கன்ஸ்ட்ரெயின் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாம, ஏன் சார் இது வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் தானே போகுது, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எதுக்கு தேவையில்லாம ஒய் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, அதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இது வந்து என்னதுன்னா அந்த லெக்ராஞ்சியன் மெக்கானிக்ஸ்ல வருது. அவர் லெக்ராஞ்சியன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்ல அதை கொண்டு வராரு. அந்த பேசிக்கான விஷயங்கள் அப்படி கொண்டு வரும்பொழுது அவர் எதை பத்தி ஸ்டடி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயத்தை அவர் மெயினா நம்ம கிட்ட சொல்லி தராரு. ஒண்ணு வந்து கோஆர்டினேட்டை கியூன்னு எடுத்துக்கிட்டாரு. அது வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஸோ அப்போ இது எப்படி வேணாலும் இது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. இது வந்து என்னதுன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலி எக்ஸ் ஒய் இசட்ங்கிறது வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் சொல்லுவோம். அதை நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ல செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நம்ம இது வந்து இவர் என்ன பண்றாரு, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிற ஒரு டீடைலுக்கு கொண்டு வராரு. கார்ட்டீசியன் கோஆர்டினேட் இவர் வந்து கியூங்கிறது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டு, கியூ டாட்ங்கிறது ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி அண்ட் டைம். இந்த 3 பொறுத்தும் ஒரு சிஸ்டத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்றாரு லெக்ராஞ்சியன். சரிங்களா? இது வந்து என்னதுன்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், இன்னொன்று வந்து ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி, இன்னொன்று வந்து ஜெனரலைஸ்டு டைம். டைமை பற்றி பிரச்சனை இல்லை, டைம் எப்போதுமே யூஸ்வலி எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிறதுனால வி ஆர் நோ நீட் டு பாதர் அபவுட் இட். இந்த கியூ டாட்ங்கிறது வந்து ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ ஒரு சிஸ்டத்தை டிஸ்கிரைப் பண்றதுக்கு லெக்ராஞ்சியன் 2 விஷயத்தை எடுத்துக்கிறாரு. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அண்ட் ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி எடுத்துக்கிட்டு பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து டைம், இந்த 3 விஷயத்தையும் வச்சு அவர் டிஸ்கிரைப் பண்றாரு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் அட்வான்ஸ்மெண்டா வராரு. இல்லைங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இது வந்து 2n டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸ்ல இருக்கு, எனக்கு இந்த 2n டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸ்ல நான் படிச்சேன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, அதனால எனக்கு வேண்டாம், இது வந்து நான் 1n டைமென்ஷன்ல 2 ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன், நீங்க வந்து 2n டைமென்ஷன்ல ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கிட்டு என்ன டம்ப் பண்ணாதீங்க, நான் என்ன பண்றேன்னா 1n டைமென்ஷன்ல 1nனா ஒரு டைமென்ஷனல், சரிங்களா, 1 டைமென்ஷனல் திங்ஸ், அது எத்தனை பார்ட்டிகல் இருக்குங்கிறது தான் என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்ப 1n டைமென்ஷன்ல நம்ம பண்றோம். அது டீட்டெயிலா நான் பின்னால நடத்துறேன், சொல்றேன். ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கொடுக்கறதுக்காக இதை சொல்றேன். இப்ப லெக்ராஞ்சியன் மெக்கானிக்ஸ்ல இருந்து அடுத்து ஹாமில்டோனியன் ஒருத்தர் வந்து இல்ல நீ நான் ரொம்ப இதை விட சிம்பிளான ஐடியாலாம் வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. ஹாமில்டோனியன் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த ஹாமில்டோனியன் மெக்கானிக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஆனா ஜெனரலைஸ்டு மொமெண்டம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா மொமெண்டம் ஸ்பேஸுக்கு போயிட்டாரு. கோஆர்டினேட், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அண்ட் மொமெண்டம் ஸ்பேஸுக்கு போயிட்டாரு.
இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஜெனரலைஸ்ட் மொமெண்டம்ங்கிறது வந்து இன்னொரு ரொம்ப அட்வா இது தெளிவான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ங்கிற வார்த்தை வந்து, இட் இஸ் நாட் எ எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது எதுவா வேணாலும் இருக்கலாம். தீட்டாவா இருக்கலாம், ஆங்கிளா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால தான் இத ஜெனரலைஸ்ட் பொதுவா ஜெனரலைஸ் பண்ணிட்டோம். நீங்க வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அத பத்தி எனக்கு கவல இல்ல. இது டார்க்கா எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸா எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க மொமெண்டமா எடுத்துக்கோங்க. அத பத்தி எனக்கு கவல இல்லங்க. ஆனா நான் வந்து என்னது ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ன்னு சொல்லிட்டேன். அது வந்து அந்த டைமென்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்னா என்ன சொல்லுவோம் நம்ம? லென்த்தோட டைமென்ஷன்ல தான் இருக்கணும்னு சொல்லுவோம். இல்லையா? கோஆர்டினேட்ங்கிறதே வந்து லென்த் தான். இப்ப எக்ஸ், ஒய், இசட்லாம் என்ன பண்ணுவோம்? இது இப்படி மெஷர் பண்றோம்னா, எக்ஸ், ஒய், இசட்ட இங்க மெஷர் பண்றோம்னா எப்படிங்க மெஷர் பண்ணுவோம்? இத வந்து லென்த். இது 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் இப்படி மெஷர் பண்ணுவோம். அப்படி கிடையாது. இது லென்த்தே கிடையாது. லென்த்தோட டைமென்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது எந்த டைமென்ஷன்ல வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதனால தான் அந்த வார்த்தை ஜெனரலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அப்போ இது லென்த்தோட டைமென்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா லென்த்தோட டைமென்ஷன்லயும் இருக்கலாம். நல்லா வார்த்தைகள கவனிக்கணும். லென்த்தோட டைமென்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுலயும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ஜெனரலைஸ்டு மொமெண்டம் சொல்லியிருக்கோமா? மொமெண்டம். இவங்க வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. இது வந்து எல்லாம் மேக்ரோ பார்ட்டிகிள்ஸ். இவங்க 3 பேருமே பண்ணது வந்து மேக்ரோ பார்ட்டிகிள்ஸ். மேக்ரோ பார்ட்டிகிள்ஸ இன் டீட்டெயில்டா படிக்கிறதுக்காக இவங்க 3 பேரும் இந்த ஃபார்மேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரோட ஃபார்மேஷன்ஸ வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத தாண்டி அட்வான்ஸ்மென்ட் நெறைய வந்துருச்சு அப்படின்னா, அது எங்க வருது? அதுக்கு அடுத்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம போறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கும் பொழுது, இந்த பெரிய பெரிய பார்ட்டிகள பத்தி நீங்க படிக்காதீங்க. சின்ன பார்ட்டிகள பத்தி படிங்க. அப்போ உள்ள மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் நெறைய இருக்கு. அந்த மைக்ரோ பார்ட்டிகளுடைய ஸ்டடீஸ் அது என்னென்ன பண்ணுது? என்னென்ன பிஹேவியர் வச்சிருக்கு? அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் குடுங்க அப்படின்னு படிக்கும் பொழுது, அத பத்தி ஆராய்ச்சி உடைச்சு உள்ள போகும்பொழுது அவங்களுக்கு ஆராய்ச்சி தோணுது. அப்ப குவாண்டம் மெக்கானிக்ஸ் போறாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் போம்போது அவங்க என்ன பண்றாரு? ஸ்க்ரோடிஞ்சர்ங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறவர் தான் முதல்ல அந்த விஷயத்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. அதுக்கப்புறம் டி பிராக்லே வராரு. டி பிராக்லே வந்து அவரு சொல்றாரு டியூவல் நேச்சர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு 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 திங்ஸ் வந்து ஒரே நேரத்துல பார்ட்டிகளா செயல்படலாம். இல்லன்னா இன்னொரு நேரத்துல அது வேவா செயல்படலாம். அப்போ ஒரு விஷயத்துக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சரும் இருக்கு. இந்த மாதிரி டபுள் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ரூதர்ஃபோர்டு வந்து ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நியூக்ளியஸ்னு ஒண்ணு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் பிசிக்ஸை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி உடைச்சு அந்த பக்கம் போறாங்க. அது ரூதர்ஃபோர்டு அந்த பக்கம் நியூக்ளியர் பிசிக்ஸ் வழிவகுத்தாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாரு வழிவகுக்கிறானா ஸ்க்ரோடிஞ்சர் வராரு. ஸ்க்ரோடிஞ்சர் வந்துட்டு குவாண்டம் மெக்கானிக்கல் பார்ட்டிகளை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னால வந்த கிளைன் கார்டன் வந்து ஸ்பின் இல்லாத பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் சில ஸ்பின்னை பத்தி கணக்குல எடுத்துக்காம அவரு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பவுலிலாம் சில விஷயங்கள் சொல்றாருல, பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்றோம்ல, அப்ப ஸ்பின் வந்து ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னு பவுலி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பவுலி சொன்ன ஐடியாலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, நம்ம டிராக் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஸ்பின்னை இன்க்ளூட் பண்றாரு. இந்த சில பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் ஸ்பின் இருக்கு, அப் ஸ்பின் டவுன் ஸ்பின்னு இருக்கு. இந்த ஸ்பின்னை பொறுத்து தான் அந்த பார்ட்டிகல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. இல்லைன்னா இது வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த பார்ட்டிகல்லாம் ஒரு இடத்துல இருக்கா இல்லாம போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பிசிக்ஸ் வந்து எவால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கதையை சொல்லிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கதையை சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ, we will go into the லெசனுக்குள்ள உள்ள போறதுக்கான ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லெசனுக்குள்ள உள்ள போறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இதே வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளை பத்தி படிக்கிறோம். அதுல வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஹாலோனாமிக் அண்ட் ஸ்க்ளீரோனாமிக் திங்ஸை பத்தி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ ஆஃப் ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ளோ ஆஃப் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் தட்டுப்பட்டு போச்சு அப்படின்னா, தேர் வில் பி டிஃபிகல்ட் இன் டு டிஸ்கிரைப்ஸ் த சில திங்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு பிரச்சனையாயிடும். அப்போ எதை முதல்ல படிக்கணும், எதை ரெண்டாவது படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல எடுத்த உடனே நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸை பத்தி படிக்கிறது ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் வந்து நம்ம சில விஷயங்களை படிக்கிறது ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க கன்ஸ்ட்ரெயின் அண்ட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா, கோஆர்டினேட்ஸ் எந்த ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளால வந்து ஈஸியா டிஸ்கிரைப் பண்ண முடியுதோ அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்னு சொல்றோம். அது லென்த்தோட டைமென்ஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கோஆர்டினேட்டை நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்னு சொல்றோம். அதனாலதான் கியூன்னு சொல்றோம்.
அது ஒரு நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் நடத்தும்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ன்னு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சில கோஆர்டினேட்ஸ வந்து இதுதான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னுட்டு சொல்லாத ஒரு கோஆர்டினேட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. நம்ம வந்து ஒவ்வொன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். பின்னால கன்சர்வேஷன்ஸ் பார்த்துக்கலாம்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் இந்த ஓவர்வியூல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேள்வி கேட்கலாம் நீங்க. நான் அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே. constraints இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் constraints? சரிங்களா? ஆக்சுவலி ரெஸ்ட்ரிக்ஷன். ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது தான் கன்ஸ்ட்ரைன் நம்மளை பொறுத்தளவு. ஸோ இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம சொன்னோம்ல பேசிக்கா எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் மோஷனை லிமிட் பண்ணுதோ, லிமிட்னா என்னன்னா இதுக்கு மேல உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்றது. அப்ப லிமிட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? limits the motion of the system. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ த கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து கண்டிஷன்ஸ் விச் ரெஸ்ட்ரிக்ட் த மோஷன் ஆஃப் த சிஸ்டம் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் அண்ட் த கன்ஸ்ட்ரெயின் இஸ் ஜீரோ. அதாவது என்னதுன்னா இந்த 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 ஒரு இந்த லிமிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிமிட்னால செயல்படக்கூடிய அந்த பொருள் மேல செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதனுடைய ஒர்க் டன் வந்து ஜீரோவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ அதுதான் நம்ம முன்னால சொன்ன மாதிரி எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு கார் இருக்குங்க. சரிங்களா? ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட. ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து என்னதுன்னா ஒரு ரோட்ல போகுது அப்படின்னா இந்த காரால என்ன பண்ண முடியும்னா ஒரு டைரக்ஷன்ஸ்ல போக முடியும், அவ்வளவுதான். மிஞ்சி போனா அதனால என்ன பண்ண முடியும்னா 2 டைரக்ஷன்ஸ் 2 டைமென்ஷன்ல தான் அதால மூவ் ஆக முடியும். ஒன்னு எக்ஸ் டைரக்ஷன்ல போகலாம், இல்ல ஒய் டைரக்ஷன்ஸ்ல போகலாம், இல்லைன்னா எக்ஸ் ஒய் டைரக்ஷன்ஸ்ல போகலாம், அவ்வளவுதான். இதால மேல போக முடியுமா அந்த காரால அப்படின்னா போக முடியாது. அப்போ இந்த காரினுடைய மோஷன் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம இந்த கோஆர்டினேட்டையும் எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டையும் மட்டும் வச்சு நம்ம இந்த இந்த கார் வந்து எந்த இடத்துல இருக்கு எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட முடியும். ஆனா இது வந்து இந்த இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் மேல போகும் அப்படிங்கிறது வந்து என்ன இல்ல ரூல்ஸ்ல இல்லவே இல்லை. அதே மாதிரி இது கீழையும் போக முடியாது. அப்போ இந்த கோஆர்டினேட் அப் அண்ட் டவுன் கோஆர்டினேட் இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த காரோட மோஷனே கிடையாது. ஆனா என்கிட்ட கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணணும்? எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும், ஒய் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், இசட் கோஆர்டினேட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒண்ணு. இது பறக்க முடியாது, மேல போக முடியாது. அப்ப வந்து அந்த கோஆர்டினேட்டை தூக்கிடலாம். இந்த கோஆர்டினேட்டை தேவையில்லாம வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தூக்குற இந்த கோஆர்டினேட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின். அப்ப என்ன பண்ணுதுன்னா லிமிட்ஸ் த மோஷன் ஆஃப் த சிஸ்டம். இந்த மோஷன் இந்த இந்த இதான் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தினுடைய லிமிட் வந்து இது இவ்வளவுதான். இதுக்கு மேல போகவே முடியாது, கீழேயும் போக முடியாது. கீழேயும் போறதுக்கு என்னது ஒரு தரை தான். அதுக்கப்புறம் நீங்க கீழேயும் போக முடியாது அப்படிங்கிறது அது வந்து மீன் பண்ணுது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ டெஃபினிஷனா நம்ம இந்த கன்ஸ்ட்ரைனை பத்தி டெஃபினிஷனா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா the condition which restrict the motion of the system.
the condition which restrict the motion of the system. The condition which restrict the motion of the system அப்படின்னா அதுதான் சொல்றோம். அப்போ இது மேல இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் டன்னு கால்குலேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் போயிடுச்சு, இந்த கார் வந்து இந்த தூரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒர்க் டன் எவ்வளவு நடந்துச்சுன்னு இந்த எக்ஸ் டைரக்ஷன்ஸ்ல நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி சப்போஸ் இந்த கார் இந்த பக்கம் வந்திருக்குன்னா ஒய் டைரக்ஷன்ஸ்ல எவ்வளவு தூரம் போயிருக்கு, அப்ப நான் அதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன்னு சொல்ல முடியும். அப்போ இது என்னதான் நீ கஷ்டப்பட்டாலும் இது வந்து மேல தூக்க முடியுமா? தூக்கணும்னா நம்ம வந்து வேற ஏதோ ஒண்ணு வேற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தான் பண்ண முடியும் இல்லையா? அப்படி பண்றது இல்ல, அதுவே போறதுதான் மோஷனை பத்தி பேசுறது. அப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து இது மேல இங்க மேல கீழே செயல்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் இது மேல செயலே படல. சரிங்களா? என்னன்னா ஒண்ணு இந்த கார் வந்து ஒரு ஃபோர்ஸை கீழே கொடுக்குது. ஆக்சுவலி அந்த இது இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கார் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கிராவிட்டியில ஒரு ஃபோர்ஸை கீழே கொடுக்கும். இந்த காரு மேல இந்த மேல இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் இந்த தரை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஆப்போசிவ் ஃபோர்ஸை நார்மல் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்ப இந்த கீழே நோக்கி செயல்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மேல் நோக்கி செயல்படக்கூடிய இந்த ஆப்போசிவ் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிட்டு இது மேல செயல்படக்கூடிய ஒர்க் டன் வந்து என்னவாயிடும்னா 0 ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது அதுதான். சரிங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் 0. Work done by the force of constraint, forces of constraint. அப்ப பண்ண முடியாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது வந்து இன்னொன்னு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, the motion that cannot be processed arbitrarily, கண்ணா அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது, in any manner is called constrained motion. A motion that cannot be processed motion. சரிங்களா? ஸோ இப்போ ஓகே, இந்த கன்ஸ்ட்ரெயின்ல 2 விதமான கன்ஸ்ட்ரெயின் இருக்குங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி கன்ஸ்ட்ரெயின் நம்ம நிறைய விதத்துல பேச போறோம். we are going to see lot of things, lot of varieties of classifications இருக்கு கன்ஸ்ட்ரெயினை பொறுத்தளவு. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து we will discuss one by one. அப்போ என்ன சார் அந்த கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸை 2ஆ பிரிக்கிறோம் நம்மளை பொறுத்தளவு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ல இன்னும் நிறைய பேசலாம். ஒன்று ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின், இன்னொன்று நான் ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்பப்போ ஸ்பெல்லிங்லாம் மாறும், பார்த்துக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின்னா ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து பின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு இ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 ஏதோ ஒரு 2 ஆடு மாடு ஏதோ ஒன்று பறக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சுக்கலாம். 2 பறவையை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2 பறவையோட கால்களை கட்டிட்டோம். சரி, கட்டாத வரைக்கும் இது எங்க வேணாலும் பறக்கலாம், இதுவும் எங்க வேணாலும் பறக்கலாம். ஏ எங்க வேணாலும் பறக்கலாம், பி பறவை எங்க வேணாலும் பறக்கலாம். இது 2ஓட காலை கட்டிட்டோம்னா என்ன ஆகும்,
அப்படின்னா இந்த பறவை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உள்ள வருது, ஒரு கன்ஸ்ட்ரெயின் உள்ள வந்துடுது. சரிங்களா? அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பறவையால ம், இந்த பறவையால 3 டைமென்ஷனுக்கு பறக்கலாம், இந்த பறவையால 3 டைமென்ஷன்லயும் பறக்கலாம். இப்ப 9 டைமென்ஷன்ஸ்ல இந்த 2 பறவையோட விஷயங்களை நம்ம கால்குலேட் பண்ண பார்த்தோம்னா இது 3 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன், மொத்தமா 6 டைமென்ஷன்ஸ்ல இது பறக்கும். ரெண்டையும் தனித்தனியா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 6 ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். இப்போ அதையே வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால இது என்ன ஆகுதுன்னா அந்த பறக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்த நம்ம இது இப்போ என்னன்னா இந்த பறவை பறக்கிறத பொறுத்து தான் இந்த பறவை பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்றோம். இது வந்து இந்த மாதிரி அப்போ எந்தெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிடுறோமோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிடுவோம், இன்னொரு பாயிண்ட ஃப்ரீயா விட்டுருவோம். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஆனா சப்போஸ் அதே மாதிரியான 2 பறவையை இங்க வந்து ஃப்ரீயா விட்டுறோம். சரிங்களா? 2 பறவையை இங்க ஒரு பறவை, இங்க ஒரு பறவை. இந்த 2 பறவையும் தனித்தனியா ஃப்ரீயா விட்டுறோம். இப்ப இந்த பறவைகள் வந்து பறக்கக்கூடிய விதங்கள் வந்து வெவ்வேறு. இது எங்க வேணாலும், எப்படி வேணாலும் பறக்கலாம். ஸோ அப்ப அத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சிஸ்டத்த வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஒண்ணா பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ்டத்தை பத்தி படிக்கணும்னா இது என்ன சொல்லலாம்? The physical system restricted by motion of internal connection. Physical system restricted by means of internal connection. By means of internal connections, that is a restricted motions, it is a simple pendulum. First விஷயம் வந்து என்னதுன்னா simple pendulum. ரெண்டு வந்து என்னதுன்னா காம்பவுண்ட் பெண்டுலம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின்ல கொண்டு வரலாம். இதே வந்து நான் ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கும் பொழுது அது என்னதுன்னா the particle of the system moves anywhere independently. The particle of the system moves anywhere independently. moves anywhere independently, that is ideal gas. Ideal gas பார்த்திருப்போம். ஸோ ஆக்சுவலி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா நான் ஐடியல் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வந்துமே ரெஸ்ட்ரிக்டட் திங்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து இது என்ன பண்றோம், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் திங்ஸ். அது ஏன்னா கார்பனோட ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங்ல இருக்கும். அந்த பாண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த இது மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கனெக்ஷன் இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் மாதிரி தான். இது ஒரு கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்ட CO எடுத்துக்கிட்டாலுமே அதுவும் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் இன்டர்னல் கனெக்ஷன்ஸ்ல இருக்கும். N2 எடுத்துக்கிட்டாலும் H2 எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலயுமே கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்கு எக்ஸாம்பிளா வெறும் ஐடியல் கேஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டுறோம். ஐடியல் கேஸ் மட்டும்தான் இட் இஸ் அ ரியல், அதாவது என்னதுன்னா வித்தவுட் நோ திங்ஸ், அதாவது எந்த பாண்டிங்கும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஐடியல் கேஸ் தான். ஸோ அப்போ ஐடியல் கேஸ் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரெயின்ல சொல்றோம். ஸோ அதை பத்தி நம்ம இப்போ படிக்க போறதுல அது ஐடியல் கேஸ்ங்கிறதே நமக்கு இங்க கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு கிடையாது. ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமா பேசலாம், சாரி 4 விதமா பேசலாம். ஒன்று வந்து என்னதுன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயினை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியுமா, ஒரு ஈக்குவேஷன்ஸை இன்டகிரபிள் பண்ண முடியுமா, அதாவது கம்பைன் பண்ண முடியுமா, இல்லை பிரிக்க முடியுமா, செப்பரேட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் உருவாக்கலாம். இன்னொன்று வந்து டைமை பொறுத்து, அது டைம் இண்டிபெண்டா டைம் டிபெண்டா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு கன்ஸ்ட்ரெயினை உருவாக்கலாம். இன்னொரு விஷயம் எனர்ஜியை பொறுத்து, ஒரு அது வந்து ஒரு சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துல இருக்கா இல்ல நான் கன்சர்வேட்டிவா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு கன்ஸ்ட்ரெயினை உருவாக்கலாம். இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் வந்து யூனிலேட்டரலா பைலேட்டரலா, அப்படின்னா என்னன்னா ஒரு டைரக்ஷன்ஸ்ல மட்டும் மோஷனை ஃபாலோ பண்ணுமா இல்ல டபுள் டைரக்ஷன்ஸ்ல, அதாவது ஒன்னு ஏற்ற இறக்கம் இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயினை நம்ம உருவாக்குறோம். அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு பேரு யூனிலேட்டரல் பைலேட்டரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து என்னதுன்னா இஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன்ஸ். ஸோ அப்போ ஒரு கன்ஸ்ட்ரெயினை நம்ம என்ன பண்றோம் 4 வெரைட்டியா பிரிக்கிறோம். அந்த 4 வெரைட்டி என்னென்ன அப்படிங்கறத நம்ம இங்க டீடைல்டா படிப்போம். ஓகே,
சார் கன்ஸ்ட்ரெயின்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் இதுதான் சார். இது தெளிவா தெரிஞ்சதுன்னா நீங்க நிறைய பேசலாம். இதுல இன்னும் இது வந்து இந்த விஷயத்தை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். இன்னும் இருக்கு, நான் சொல்றேன். இதுக்குள்ளதான் அந்த ஹோலோனாமிக், நான் ஹோலோனாமிக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஒன்னு based on integrable. ரெண்டு based on time. மூணு based on energy. 4 based on direction. சரிங்களா? இந்த 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணலாம். நம்ம என்னன்னா ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வேணும். இருந்தாலும் we will try it. இந்த இதுக்குள்ளேயே நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி. based on directions. Okay. Based on integrable. So ஒரு ஈக்குவேஷன்ஸ் நான் இப்போ ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன், அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹோலோனாமிக் இன்டகிரபிள், நான் இன்டகிரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கணும். இந்த இன்டகிரபிள் திங்ஸையே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த, ஒரு ஈக்குவேஷன்ஸை இன்டகிரேட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத பொறுத்து இதை ரெண்டா பிரிக்கலாம். இன்டகிரபிள், நான் இன்டகிரபிள் இப்படி பிரிக்கிறோமா? இந்த ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று வந்து இந்த இன்டகிரபிள்னா இட் இஸ் அ ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இது வந்து நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயினுக்குள்ள வருது. ஹோலோனாமிக், நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். இது இன்டகிரபிள், நான் இன்டகிரபிள் திங்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னால ஃபியூச்சர்லனா பின்னாலே. இப்போ உடனே இன்டகிரபிள்னா என்ன, ஹோலோனாமிக்னா என்ன, நான் இன்டகிரபிள்னா என்னது, நான் ஹோலோனாமிக்னா என்ன அப்படிங்கிறத பேசலாம். அதுக்கு அடுத்தது வந்து டைம் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ரெண்டு டிபெண்டன்ட் டைம் எப்படி எழுதுறது, டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட். ஸோ டைம் டிபெண்டன்ட் அண்ட் டைம் இண்டிபெண்டன்ட் திங்ஸ் கன்ஸ்ட்ரெயின். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து டைம் டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயினை ரியோனாமிக்னு சொல்றாங்க. டைம் இண்டிபெண்டன்ட் வந்து ஸ்க்ளிரோனாமிக்னு சொல்றாங்க. ரியோனாமிக், டைம் இண்டிபெண்டன்ட் வந்து ஸ்க்ளிரோனாமிக். டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ளிரோனாமிக். பேஸ்ட் ஆன் எனர்ஜி பேஸ்ட் பண்ணும்பொழுது இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ், தட் மீன்ஸ் இன்னொரு விஷயத்துல இது வந்து டிசிபேட்டிவ்னு சொல்லுவாங்க. டிசிபேட்டிவ், கடவுளே, அதுக்கு அடுத்தது பேஸ்ட் ஆன் டைரக்ஷன்ஸ். பேஸ்ட் ஆன் டைரக்ஷன்ஸ் வந்து ரெண்டு விதமா பிரிக்கணும். யூனிலேட்ரல், பைலேட்ரல். யூனிலேட்ரல், பைலேட்ரல். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம்னா கன்ஸ்ட்ரெயின் இஸ் ஓவர். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ல இருக்கு, ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருவாங்க. அந்த சிஸ்டத்தை கொடுத்துட்டு இந்த கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து ஹோலோனாமிக்கா, ரியோனாமிக்கா, கன்சர்வேட்டிவா, யூனிலேட்ரலா, பைலேட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த இதுல ஏதாவது 4 தான் இருக்கும். எல்லா பொருள்களுக்குமே 4 கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த 4 கன்ஸ்ட்ரெயின் எந்தெந்த கன்ஸ்ட்ரெயின்னு பார்க்கணும். ஒன்று ஹோலோனாமிக்கா இருக்கணும். அப்ப இதுல வந்து ஹோலோனாமிக் இல்ல நான் ஹோலோனாமிக்கா இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ரியோனாமிக் இல்ல ஸ்க்ளிரோனாமிக்கா இருக்கும்.
இல்லைன்னா கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவா இருக்கும், யூனிலேட்டரல் ஆர் பைலேட்டரலா இருக்கும். இப்போ இதுல மொத்தம் 8 கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. நம்ம பொறுத்தளவு இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல 8 கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. 8ல ஒவ்வொன்றுல இருந்தும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் அதை எடுத்துக்கும். இதுல இருந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின், இதுல இருந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின், இதுல இருந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின், இதுல இருந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின். அப்ப எவரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் 4 கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு இந்த 4 கன்ஸ்ட்ரெயின்ல இந்த ஆப்ஜெக்ட் எந்த கன்ஸ்ட்ரெயினுக்குள்ள வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு கேட்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின் நீங்க தெளிவா படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க கையில கண்டிப்பா 1 மார்க் டெஃபினட்டா இருக்கு. இந்த ஆக்சுவலி ஒரே ஒரு இதுலயே இந்த கன்ஸ்ட்ரெயினை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கீங்கன்னாவே யூ ஹேவ் அ 1 மார்க் இப்பயே கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது, வேற ஒன்றும் இல்லை. So holonomic constraints, சரிங்களா? So actually it is a conservations, it is a limitations of possible motion of the system. அதை பத்தி சொல்றது, it can be described by the algebraic equations. அது எதுவான அந்த algebraic equations which are integrable. எப்படின்னா ஒரு கோஆர்டினேட் இருக்கு, ஒரு 3 கோஆர்டினேட் இருக்குன்னா அதுல ஒரு கோஆர்டினேட் பத்தி தேவையே இல்லைன்னா அதை நீக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றோம். ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ்லயே நம்ம முடிச்சிருவாங்க. அதுதான் பேசிக்கான விஷயம். அதுதான் motion of the system described by motion of the system described by algebraic equations involving position variable. ஓகே, நம்ம இப்படி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் 2 விஷயமா படிக்கும், நான் ஹோலோனாமிக்கும் இங்கே படிச்சிருவோம். ஏன்னா கம்பேர் பண்ணி படிக்கும்போது இட் இஸ் வெரி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ த ஹோலோனாமிக்ல நம்ம என்ன சொல்லிட்டோம், the motions of the which describe motion of the system describe the equations, சரிங்களா? That described by the algebraic equations involving position variable. அப்போ இந்த நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, which cannot be expressed, சரிங்களா? இன்வால்விங் த பொசிஷன் வேரியபிள் மட்டும் இருக்காது இதுக்கு.
பொசிஷன் வேரியபிள் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வி நீட் அ ஹையர் ஆர்டர் திங்கிங் வேணும், ஹையர் ஆர்டர் விஷயம் தேரும். அப்போ வந்து விச் இஸ் நாட் இன்டகிரபிள் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது விச் cannot be described அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? which cannot be described by algebraic equations. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு சில மோஷன் தட் ஆஃப் த சிஸ்டம் which cannot be described அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். இந்த வார்த்தைனா இந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்றோம். which cannot be described by algebraic equations involving position only. ஸோ பொசிஷனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சிஸ்டத்தை டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா நம்ம அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். வெறும் பொசிஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பொசிஷனை வச்சுக்கிட்டு ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பிடிக்கும் சொல்றேன் நான். ஸோ இன்னொன்று வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து வி கேன் சே திஸ் இஸ் அ இன்டகிரபிள் அப்படின்னு சொல்லலாம். ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் நம்ம என்ன சொல்லலாம்னா இன்டகிரபிள். நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த இன்டகிரபிள். சார் வாட் இஸ் இன்டகிரபிள் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு எலிமினேட் த சம் பொசிஷன் வேரியபிள்ஸ் ரெடியூசிங் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அந்த சில பொசிஷன் வேரியபிளை நம்ம என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ் பண்றதுக்காக சில பொசிஷன் வேரியபிளை தூக்கிடலாம். எல்லா பொசிஷன் வேரியபிளும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சம் இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். can be eliminate some position variable. Can be eliminate some position variable which reducing the degrees of freedom of the system. ஓகேங்களா? ஓகே, குட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் நான் இன்டகிரபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்த நான் இன்டகிரபிள் வார்த்தைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுல என்ன சொல்றேன்னா cannot be integrated அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நிறைய கோஆர்டினேட்ஸ் சேர்ந்துருக்கும், பொசிஷன் மட்டும் இருக்காது இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொசிஷன் மட்டும் கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா cannot be integrated only in terms of position variable. cannot be integrated only in terms of position variables அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இப்போ சொல்லலாம் பாருங்களேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சொன்ன பிறகுதான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிய வரும். இப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து என்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது Q1 Q2 Q3 அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸோட போயிட்டு இருக்கு, டைம் இருக்கு. இது ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் இட் இஸ் இன்டகிரபிள் ஈக்குவேஷன்ஸ், இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸ். இதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும்.
அப்போ இது ஒரு ஈக்குவேஷன்ஸ்குள்ள வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கோங்களேன். சிம்பிள் பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலத்துக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம்னா எல் ஸ்கொயர், சரிங்களா? அந்த லென்த் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். தட் மீன்ஸ் நீங்க என்ன எழுதலாம்னா எல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போ இது ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிருச்சு. அப்போ இது ஓகே, நோ ப்ராப்ளம், நத்திங் இஸ் டிஃபரன்ஸ். பட் ஆனால் நீங்கள் இங்கே போகும்பொழுது இட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக மாறுது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் இஸ் நாட் வேலிட். Q1 Q2 Q3 எக்ஸெட்ரா இன்டூ டி இது வந்து என்னதுன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கு ஆர் லெசர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். சரிங்களா? இதுக்கு சில எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல் இன்சைடு ஸ்பெரிக்கல் ஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெரிக்கல் ஸ்பியர் சார். இப்போ அது ஏன் வந்து நான் அந்த மாதிரி நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்றேன்னா, இங்க பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய ஒரு கேஸ் மாலிகுல் இருக்கு. இந்த கேஸ் மாலிகுல் இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், எங்க வேணாலும் இந்த மாதிரி எங்க வேணாலும் போகலாம் இல்லையா? அந்த மாதிரி போகும்போது இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க வந்து எப்படி பேச முடியும்? ஒரு ஸ்பெரிக்கலுக்குள்ள போகக்கூடிய ஒரு பார்ட்டிகளை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆர் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது எப்போ சொல்ல முடியும்னா ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல சுத்தினா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்ல சுத்தினா மட்டும்தான். ஆனா இது வந்து கண்ணா பின்னான்னு சுத்துதே. ஒரு நேரத்துல கம்மியான ரேடியஸ்ல இருக்கு, இன்னொரு நேரத்துல ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப தூரத்துல இருக்கு. இது இப்ப இந்த டிஸ்டன்ஸ் இது பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்ட்டிகுலர் ஸ்டடி பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு ரேடியஸ், இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு, இது அதை விட பெருசா இருக்கு. அப்படிங்கும் பொழுது இது வந்து என்னதுன்னா இந்த பொசிஷன் வந்து என்னதுன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல், இட் இஸ் அ டிஃபரெண்ட், மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதான் அந்த பொசிஷனை மட்டும் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹோலோனாமிக் சிஸ்டம்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கலாம். பேசிக்கா ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட்னா, ஒரு பார்ட்டிகல் எந்த பாத்துல போகுது, எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயினா இருக்கும். ஒரு பார்ட்டிகல் எந்த பாத்துல போகுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா அது நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயினா இருக்கும். சரிங்களா? இதான் பேசிக்கான விஷயம். கன்ஸ்ட்ரெயின் ஹோலோனாமிக் அண்ட் நான் ஹோலோனாமிக்ல முக்கியமான விஷயமா இதுதான் பார்க்குறோம். ஓகே, நம்ம அதை சொல்லலாமா? அதை சொல்லிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ல நம்ம ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம். இன் ரிஜிட் பாடி 2 point is fixed, the distance between the 2 point is fixed. Distance between the 2 point is fixed. Ri minus rj the whole square, Ri minus rj the whole square is equal to Cij square. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்னா நம்ம ஏற்கனவே எழுதுன மாதிரி Ri minus rj the whole square minus Cij the whole square is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து we are going to discuss about the shortcut method என்ன அப்படின்னா அதுதான், அதை எழுதிடுவோம். If you know the bath, if you know the bath, then it should be holonomic. If you don't know the bath, then it is a non-holonomic.
ஓகேங்களா? இது வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இன்னொன்னு வந்து நாட் ஓன்லி திஸ் வெலாசிட்டிய வச்சும் இந்த ஹோலோனாமிக், நான் ஹோலோனாமிக் திங்ஸ பேசுறோம். இன்டகிரபிளா, நான் இன்டகிரபிளா அப்படிங்கிறத தாண்டி, இத வந்து பொசிஷன வச்சு டிஸ்கிரைப் பண்றோமா, ஈக்குவேஷன்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்றோமா, இல்லையா அப்படிங்கிறத தாண்டி, இன்னொரு முக்கியமான விஷயம் வெலாசிட்டி டிபெண்டன்ட்டா அப்படிங்கிறத பார்க்குறது. யூசுவலாவே வந்து என்னதுன்னா, ஆ ஸோ இந்த ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் வந்து அந்த பாத் டிபெண்டன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அந்த இதையும் சொல்லிடுவோமே, அதுவும் சொன்னா கரெக்டா இருக்கும். இது வந்து என்னதுன்னா இட் இஸ் அ பாத் டிபெண்டன்ட். அது சொல்லியாச்சு ஷார்ட்கட்டா, இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை சொல்லுவோம். பாத் இண்டிபெண்டன்ட். பாத் இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டோம். சரிங்களா? பாத் டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் பாத் டேக்கன். சரிங்களா? ஃபைனல் பொசிஷன்ஸ் அண்ட் இனிஷியல் பொசிஷனை மட்டும் கிடையாது, டிபெண்ட்ஸ் பண்ணி இல்லை. இது ஆக்சுவலி இந்த பொசிஷனையும் இந்த பொசிஷனையும் இல்லை. இது வந்து இந்த எந்த எந்த டைரக்ஷன்ஸ்ல எந்த பாத்துல போறோங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது பாத் இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னா, ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? இது எந்த பாத்துல போறோங்கிறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாத் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாத். ஸோ அதனால தான் பாத் இண்டிபெண்டன்ட்னு சொல்றோம். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ வெலாசிட்டி, அப்போ வெலாசிட்டியை வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்பேஸ் கோஆர்டினேட் அந்த ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இது எல்லாமே இருக்கு. அதனுடைய பொசிஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டைமை பொறுத்து, சரி வெலாசிட்டியை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி டிபெண்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி இண்டிபெண்டன்ஸ் ஹோலோனாமிக்ஸ்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ல சொல்றோம். வெலாசிட்டி டிபெண்டன்ட், இது வந்து வெலாசிட்டி இண்டிபெண்டன்ட். சி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒரு ஒரு சிஸ்டம் வந்து ஹோலோனாமிக்கா இல்லை நான் ஹோலோனாமிக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு லாட் ஆஃப் இது இருக்கு. லாட் ஆஃப் இதுனா என்ன சொல்லலாம், கிரிட்டீரியாஸ் இருக்கு. ஒரு ஈக்குவேஷனா இருக்கா, சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா, அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸா இருக்கா இல்லையா, பொசிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் பாத் டிபெண்டா இருக்கா இல்லையா, வெலாசிட்டி டிபெண்டா இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வி கேன் இந்த ஹோலோனாமிக் சிஸ்டம், ஹோலோனாமிக் அண்ட் நான் ஹோலோனாமிக் திங்ஸை வந்து இது பண்ணலாம். என்ன சொல்லலாம்னா, நம்ம சொல்லியிருந்தோம், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம்.
என்னன்னா இது வந்து ரெடியூஸ் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விச் ரெடியூஸ் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லியிருந்தோம். இது வந்து விச் cannot be reduce the degrees of freedom. Do not reduce the degrees of freedom. அது ரொம்ப முக்கியம். Reduce the degrees of freedom. Actually, if you know the path, then it should be holonomic. ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இதோட நம்ம இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம வில் டிஸ்கஸ் சம் மோர் திங்ஸ். அதாவது கன்ஸ்ட்ரைன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து எப்படி மாறுது, அப்புறம் எனர்ஜியை பொறுத்து எப்படி கன்ஸ்ட்ரைன் இருக்கு, அதுக்கப்புறம் யூனிலேட்ரல் பைலேட்ரல் திங்ஸ், இது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம்.